கிருஷ்ணன் தூது சருக்கத்தினுடைய அடுத்த பாடல் கோதையிலான் இந்த மொழி கூறுதலும் மாமாயன் கூறலுற்றான் என தொடங்குகின்றது. இப்பாடலிலே வினாவப்படக்கூடிய சில வினாக்களை இங்கு தருகின்றேன், எழுதிக் கொள்ளுங்கள். கோதையிலான் என குறிப்பிடப்படுபவன் யார்? தர்மன். அடுத்த வினா, கோது இலான் என்பதனுடைய பொருள் யாது? கோது இலா என்பது குற்றம் இல்லாத. அடுத்த வினா, இங்கு மாமாயன் என குறிப்பிடப்படுபவன் யார்? அதன் பொருள் மாமாயன் என குறிப்பிடப்படுபவன் கண்ணன். அதன் பொருள் மிகுந்த மாயையை உடையவன். அடுத்த வினா இங்கு கேட்கப்படலாம். மோதமருக்கு இழைத்து நீர் மொய்த்த பெரும் கானகத்தே முடுகிச் சென்றார் பூதலத்தார் ஏசாரோ எனும் வரிகளின் பொருள் யாது? இந்த வரிகளினுடைய பொருளை எழுதிக் கொள்ளுங்கள். தாக்கிச் செய்யும் போருக்கு பின்னடைந்து நெருங்கிய பெருங்காட்டினிடையே நீங்கள் விரைந்து போர் செய்வீராயின் இவ்வுலகத்தினர் உங்களை ஏச மாட்டார்களா என கண்ணன் தர்மனை நோக்கி மொழிகின்ற பகுதி இதுவாகும். அதாவது, நீங்கள் போருக்கு பின்னடைந்து பயந்து போவீர்களாக இருந்தால் இந்த உலகம் உங்களை தூற்றுமென்று அங்கே தர்மனை நோக்கி கண்ணன் குறிப்பிட்டு நிற்கின்றான். அடுத்த சில வினாக்கள் கேட்கப்படலாம். புகன்ற பெரு வஞ்சினமும் பொய்த்திடாதோ நீதியோ என உரைத்தான் எனும் வரிகளின் பொருள் யாது என கேட்கலாம். அவ்வாறு கேட்கின்ற பொழுது எழுதிக் கொள்ளுங்கள். துரியோதனன் சபையில் துகிலுரிந்த போது நீங்கள் கூறிய சபதம் பொய்த்து விடாதோ, அவ்வாறு செய்வது அரசருக்கு அறமாகுமோ என்று கண்ணன் மேலும் தர்மனை நோக்கி கூறுகின்ற பகுதி இதுவாகும். அதேவேளை இன்னொரு வினா கேட்கப்படலாம். இவ்வாறு தர்மனை நோக்கி கண்ணன் கேட்பதற்கு காரணம் யாது? எழுதிக் கொள்ளுங்கள் விடையை. தர்மனின் சாந்தமான மனதை மாற்றும் அதே வேளை அரசருக்குரிய போர் தர்மத்தை எடுத்து காட்டவும் பாண்டவர்கள் எடுத்துக்கொண்ட சபதம் போர் நடைபெறாவிட்டால் நிறைவேறாது என்பதை எடுத்து காட்டவும் இவ்வாறு வினாவினான். எழுதிக் கொள்ளுங்கள். இதன் பின்பே தர்மன் விடையை கண்ணனுக்கு சொல்லத் தொடங்குகின்றான். இவ்வாறான வினாக்கள் இப்பாடலிலே வினாவப்படக்கூடும். மேலும் சில பகுதிகள் இங்கே இந்த பாடல் தர்மனுக்கு கண்ணன் கூறுவதாக அமையப்பெறுகின்றது. ஏற்கனவே கூறியது போன்று கோதிலான் என்பவன் குற்றமற்றவன். அங்கே கோதிலான் என்று குறிப்பிடப்படுபவன் தர்மன், மாமாயன் என்று குறிப்பிடப்படுபவன் கிருஷ்ணன் அல்லது கண்ணன் என்று கூறலாம். அதாவது மிகுந்த மாயை உடையவன், அதனால் மாமாயன் என்று குறிப்பிடப்படுகின்றது. மோதமர் என்பது அங்கே மோதுகின்ற யுத்தம் அல்லது தொடர்ச்சியாக செய்கின்ற அந்த யுத்தம் என பொருள்படும். அதே போல இப்பாடலிலே சில அரும்பதங்களை கேட்க முடியும். இழைத்து என்பது அரும்பதமாக கேட்கப்படலாம். இழைத்து பின்னடைந்து, மொய்த்த நெருங்கிய, அடர்ந்த என்ற பொருளிலும் வரும். அதே போல முடுகி என்பது விரைந்து, பூதலத்தோர் பூமியிலுள்ளோர், புகன்ற என்பது கூறிய அல்லது சொன்ன, வஞ்சினம் சபதம், நிகழ் மறுமொழி அல்லது விடை, நிகழ்த்தல் கூறுதல் என்ற பொருளிலே வரும். இவ்வாறு இப்பாடலிலே வினாவப்படக்கூடிய வினாக்களை மாணவர்கள் எழுதி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரம் கிருஷ்ணன் தூது சருக்கத்தினுடைய ஏனைய சில பாடல்களையும் இங்கே நீங்கள் அடுத்த எனது காணொளியில் பார்த்து பயனடையலாம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.